மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நீங்க லைக் பண்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இதுல பேசியிருக்கேன்னா, ஸோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் ரியலா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி வந்து தான் வரத்துக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. முழுமையா வந்து அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. வெளில வந்தா அந்த குழந்தையால ஜீவிக்க முடியுன்ற அந்த ஸ்டேஜ் அடையும் பொழுது, அந்த பேபி கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் தான் பிரசவ வலியினுடைய ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு அப்படின்றது தான் சயின்டிஃபிக்கா வந்து நிரூபிக்கப்பட்டது. ஸோ பிரசவ வலியா இல்லையா அப்படின்றது டெஃபினட்டா நிறைய சமயங்கள்ல நமக்கு வந்து தெரியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரினா ஷியரா அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஒரு டவுட் இருக்கு, ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கு, இது பிரசவ வலியா எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கப்ப கட்டாயமா போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. உடனே அட்மிட் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. போனதுமே உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க, பாப்பா ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, வலி வருதா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான செக்கிங்ஸ் எல்லாம் ரெகுலரா நடக்கும். ஸோ எல்லாம் பார்த்துட்டு கீழே கர்ப்பவாய் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இது நிஜமான பிரசவ வலி தான் அப்படின்னு தெரியும் பொழுதுதான் உங்களை அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா 9வது மாதத்துல எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே ஜஸ்ட் போய் பார்த்துடுறது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு ஆக்ஷனா இருக்கும் இந்த மாதிரி டயத்துல. ஒரு பிரசவ தேதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து 40 வீக்ஸ் யூஸ்வலா. இப்போ வந்து ஒரு 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 எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தருக்கு கடைசியான பீரியட்ஸ் மாதவிலக்கான தேதி ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 8வது தேதி 10வது மாதத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான அதாவது 40 வாரங்கள் வந்து டெலிவரி அதை முடிஞ்சிடும் பிரசவ கர்ப்ப காலம். ஸோ அதை தான் வந்து இடிடி எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு உங்களுடைய புக்லையும் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 40வது அந்த வாரம் முடியுது இல்லையா, அது வரைக்கும் நார்மலா பெயின் வரத்துக்கு எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. பட் உங்களுக்கு ஏதாவது பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இல்லை வேற ஏதாவது பேபிக்கு வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு, இல்லை ஏதாவது ரத்த ஓட்டம் கொஞ்சம் பார்டர் லைன்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா பாப்பா வெயிட் கம்மியா இருக்கு, பாப்பா வளர்ச்சி சரியில்லை, ஏதாவது ஒரு யூரின்ல உப்பு சத்து இருக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் 38வது வாரமே நம்ம வந்து டெலிவரிக்கான தயாரிப்புகளை தொடங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா மற்றவங்க எல்லாருக்குமே இந்த 37ல இருந்தே வலி எப்ப வேணாலும் வரலாம். அப்படி எந்த வலியுமே வரல அப்படின்னா வாரம் செக்கப் இருக்கும். 36 வாரத்துல இருந்தே வாரம் ஒரு முறை செக்கப் இருந்துட்டே இருக்கும். அப்படி எந்த பெயினுமே வரல அப்படின்னா லாஸ்டா வெயிட் பண்ணக்கூடிய டேட் வந்து இந்த இடிடின்னு சொல்லக்கூடிய அந்த 40வது வாரம் முடியக்கூடிய அந்த தேதி. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அன்னைக்கு வரைக்கும் பெயின் வரலன்னா கட்டாயமா நீங்க போய் டாக்டரை பார்க்கணும். வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இருக்கக்கூடாது. போய் பார்த்துட்டு கரெக்டா இருக்கா. முக்கியமா என்ன ஆகும்னா அந்த நாள் நெருங்குறப்ப பிளஸ் அந்த நாளை தாண்டுறப்ப ஒரு சில பிரச்சனைகள் வரும். போஸ்டேட்டிசம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது பாப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சு போயிடும். பாப்பா பார்த்தீங்கன்னா சில சமயம் சில பேர்லாம் கிராமங்கள்ல இந்த மாதிரி இப்போ நம்ம வலி வந்ததும் போகலாம் அப்படின்னு பேசாம இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாப்பாவெல்லாம் அதோட டேட் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு தான் பிறந்தது. பிறக்கும் போது தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவருடைய தோல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தோலெல்லாம் அப்படியே சுருங்கி சுருங்கி அப்படி ஒரு வயதான ஒரு தோற்றம் அதனுடைய தோல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்ல நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போஸ்ட் டேட்டட்ல வரும். அந்த டேட்டை தாண்டி போறப்ப பிளட் சப்ளை குறைய ஆரம்பிக்கும், பனிக்குட நீர் குறைய ஆரம்பிச்சிடும், தோலினுடைய முதிர்ச்சி வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி சில மாறுதல்கள் வந்து டேட் முடிஞ்ச பிறகு வரலாம். சடனா வந்து பிளட் வந்து கம்மியாகிறப்ப டக்குனு பாப்பாவுடைய ஹார்ட் பீட் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே அந்த டேட் வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த டேட் வரைக்கும் பெயின் வரல அப்படின்னா நம்ம செயற்கையா நம்ம வலி வரக்கூடிய மருந்துகள் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா மேபி இன்னொரு ஒரு 2 நாள் 3 நாள் கூட நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா நம்ம பேசாம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கு பாப்பா, எப்படி இருக்கு பனிக்குடல் எப்படி இருக்கு, கிராஃப் எல்லாம் கரெக்டா இருக்கா, பாப்பா ஹார்ட் பீட் கிராஃப், ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருந்தா மேபி இன்னொரு ஒரு 5-6 டேஸ் கூட வெயிட் பண்ணலாம். பட் யூஸ்வலா ப்ராக்டிக்கலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட் முடிஞ்சிருச்சுனாலே வலி வரதுக்குரிய மருந்துகளை கொடுப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலி அதாவது ஸ்டார்டிங் தான், அதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கர் தான். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை தானா வந்து அது பிக்கப் பண்ணிக்கணும். அந்த வலியை பிக்கப் பண்ணிட்டு பெயின் வர்றப்ப அவங்களுக்கும் வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மேக்ஸிமம் பாசிபிள் நான் டைம் கிடைக்குமோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.